எர்த்தை விட பயங்கர பெருசு சன்னா. ஸோ சன்னோட கிராவிட்டி வந்து எர்த் எல்லாம் புல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி எர்த்தை விட வேற ஏதாவது பிக்கா இருந்ததுன்னா, அதை விட எர்த்தை விட பிக்கர் சைஸா இருந்ததுன்னா, பிக்கர் மாசுவா இருந்ததுன்னா, அதுக்கு நிறைய கிராவிட்டி இருக்கும் எர்த்தை கம்பேர் பண்றதுக்கு. மோர் த மேட்டர் இட் ஹேஸ், மோர் த கிராவிட்டி இட் ஹேஸ். ஓகே. இதெல்லாம் சரிதான். ஓகே. அப்புறம் ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் வெயிட் செக் பண்ணும்போது கிலோகிராம்ல சொல்றாங்க? இல்லைன்னா இந்த வெயிட் மிஷின்ல எல்லாமே அந்த கடையில போய் ஏதாவது வாங்க போகும்போது இத்தனை கிலோ இருக்குன்னு சொல்றாங்க. ஹவு இஸ் தட் பாசிபிள்? டெக்னிக்கலி நாட் கரெக்ட். வெயிட்டை கிலோகிராம்னு சொல்றது டெக்னிக்கலி நாட் கரெக்ட். ஆனால் கன்வென்ஷனலி பை ஹேபிட்டாக வச்சுக்கலாம். நம்ம வந்து அது வந்து ஃபார் ரொம்ப வருஷமாக பழகிட்டே இருக்கோம். பை ஹேபிட் வி யூஸ் டு சே கிலோகிராம். அதனால ஃபார் ஈஸி யூசேஜ் வி ஹேட் மேட் everywhere kilogram is weight, kilogram is weight, kilogram is weight. இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா எர்த் இருக்கு. எர்த்தை நோக்கி என்ன ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எர்த்தோட சென்டரை நோக்கி ஒரு புல் இருக்கு. அதுதான் வந்து கிராவிடேஷனல் புல். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயா இருக்கட்டும், இந்த எர்த்தோட சர்ஃபஸில் எங்கேயா இருக்கட்டும், இந்த புல் வந்து கான்ஸ்டன்ட் தான். இங்கே வந்து 9.8, இங்கே வந்து 6 அப்படிலாம் இல்லை. இங்கே 9.8, 9.8, 9.8, 9.8னா இது எல்லா இடத்துலையும் அந்த 9.8ங்கிறது ஒரு வேல்யூ. வி ஹாவ் டிரைவ்ட் இட். நம்மளோட சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த 9.8 வேல்யூ வந்து தே ஹாவ் ஃபவுண்ட் அவுட். 9.8 நியூட்டன்ஸ். ஓகே. சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு பாடி எவ்வளோ மாசிவாக இருக்கோ, எவ்வளோ நிறைய மேட்டர் இதுக்கிட்டே இருக்கோ, அவ்வளோ 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 கிராவிட்டி இருக்கும். சன்னுக்கு வந்து கிராவிட்டி ஜாஸ்தி தான் எர்த். ஓகே. இதே மாதிரி தான் மூணுக்கு வந்து மூணை விட எர்த்துக்கு கிராவிட்டி ஜாஸ்தி. ஏன்? மூணு ரொம்ப குட்டி. கெட் இட்? எர்த்தோட கிராவிட்டி எங்கேயுமே 9.8 தான். எர்த்தோட சர்ஃபஸ் மேலே இங்கேயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், எங்கே பார்த்தாலுமே எர்த்தோட கிராவிட்டி 9.8 தான். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே. கான்ஸ்டன்ட் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட உங்களால் பார்க்க முடியாது. ஓகே. இட்ஸ் 9.8 நியூட்டன். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இங்கே இங்கேயும் 9.8, இங்கேயும் 9.8, இங்கேயும் 9.8, இங்கேயும் 9.8னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ 50 kg வெயிட் உள்ள ஒருத்தர் இந்த எர்த் மேலே நிற்கிறார். எர்த் மேலே வி ஆர் இந்த சர்ஃபஸ் ஆஃப் எர்த், ரைட்? எர்த்தில் நிற்கிறாரு. அப்போ அவர்கிட்ட வெயிட் கேட்குறோன்னா, மாஸ் கேட்குறோன்னா 50 அப்படின்றாரு. உங்களோட வெயிட் 490 அப்படின்றாரு. இன்னொருத்தர் 60 kg ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறோம். அப்போ உங்களோட மாஸ் சார் 60 kg, உங்களோட வெயிட் 588. அவருக்கு 490, இவருக்கு 588. ஸோ நமக்கு தெரியுதுல்ல ஹூ இஸ் மாசிவ். என்னதான் கிராவிட்டி ஆக்ட் பண்ணாலும், கிராவிட்டி வந்து மாஸ் மேலே ஆக்ட் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் கிடைக்குது. என்னதான் கிராவிட்டி ஆக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து தெரியும்ல, கம்பேர் பண்ணும்போது தெரியும். ஓகே, இவர் 50 kg மாஸ் உள்ள ஒருத்தரை விட 60 kg மாஸ் உள்ளவர் வெயிட் ஜாஸ்தின்னு. ஸோ வி கன்வென்ஷனலி பை ஹேபிட் வி ட்ரை டு யூஸ் இட், புட் இட் இன் அ சிம்பிளர் டர்ம்ஸ். ஒரு சிம்பிள் யூசேஜுக்காக கிலோகிராம், வெயிட்னா கிலோகிராம், வெயிட்னா கிலோகிராம்ங்கிறது வந்து நம்மளோட கன்வென்ஷனல் யூசேஜ் பை ஹேபிட் யூசேஜ். ஓகே. சும்மா ஈஸி யூசேஜுக்காக 50 kg 60 kgன்னு சொல்லிக்கிறோம். இந்த கிராவிடேஷ்னல் மல்டிப்ளிகேஷன் 9.8 மல்டிப்ளை பண்ணுறதை தவிர்த்துட்டு சும்மா சிம்பிள் லாங்குவேஜில் 50 kg 60 kgன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரே ஒரு ரீசன்னால, எதனால? கிராவிட்டி ஆன் எர்த் சர்ஃபஸ் வந்து 9.8 ஓவர் த சர்ஃபஸ் ஆஃப் எங்கேயுமே 9.8ங்கிறதுனால தான். ஓகே. இதுதான் இவரோட வெயிட் வந்து 90 kg. ஓகே. அப்போ அவரோட மாஸ் வந்து 90 kg. கிராவிட்டி வந்து ஸ்மால் ஜி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. கிராவிட்டி ஆன் எர்த் சர்ஃபேஸ் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இவரோட வெயிட் வந்து 882 நியூட்டன்ஸ், பட் மாஸ் வந்து 90 kg. ஓகே. இப்போ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய், ஒருத்தரோட வெயிட் வந்து 50 kg. எர்த்தில், மார்ஸில் அதே 50 kg தான் இருக்க போகுது. மூனில் அதே 50 kg தான் இருக்க போகுது. ஜூபிட்டரில் அதே 50 kg தான் இருக்க போகுது. ஏன்னா மாஸ் வந்து
இப்போ ஒருத்தரோட வெயிட் வந்து எர்த்தில் 50 கேஜி, மார்ஸில் 50 கேஜி, மூனில் 50 கேஜி, ஜூபிட்டரில் 50 கேஜி, எங்கேயுமே 50 கேஜி, ஆன் ஃப்ளைட் 50 கேஜி, ஓகே, ஆன் ட்ரெயின் 50 கேஜி. ஆனால் இவங்களோட வெயிட் வந்து சேமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா எர்த்தோட கிராவிட்டி வேற, மார்ஸோட கிராவிட்டி வேற, மூனோட கிராவிட்டி வேற. இப்போ எர்த்தை விட மார்ஸ் குட்டி, ஸோ அதோட மார்ஸ் வந்து நாட் பிக்கர் பிளானட்ல, நாட் மேசிவ் பிளானட். அதனால கிராவிட்டி வந்து எர்த்துக்கு 9.8, மார்ஸுக்கு 3.7, மூணுக்கு ரொம்ப கம்மி. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளானட்டுக்கு பிளானட் கிராவிட்டி வேறுபடும். ஸோ இந்த எர்த்தில் இருக்கும்போது இவரோட வெயிட்டு 50 இன்ட்டு 9.8, 490. மார்ஸில் இவர் போகும்போது 50 இன்ட்டு 185, தட் 50 இன்ட்டு 3.7, 185 நியூட்டன்ஸ். அதே இது மூணில் இருக்கும்போது எர்த்தை விட 1/6 பங்கு தான் அவரோட வெயிட் இருக்கும். ஓகே, இப்போ இவரோட வெயிட் 50 கேஜி இருக்கிறவரோட வெயிட் வந்து எர்த்தில் 490னா மூணில் வந்து ஒரு 82 நியூட்டன்ஸ், அவ்வளோதான் அவரோட வெயிட். ஓகே, இப்போ ரீட் பண்ணி பாருங்க, புரியும். ஓகே, மாஸ்னா என்னது? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட். அதோட யூனிட் கிலோகிராம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? கேஜியில். அதே இது வெயிட்னா என்னது? த கிராவிட்டி ஆன் மேட்டர், கிராவிட்டி ஆன் மாஸ் இஸ் வெயிட். ஓகே, சொன்ன மாதிரி இப்போ நம்ம எதனால வெயிட்னு சொல்கிறோம்? வாட்ஸ் யோர் வெயிட்னு கேட்டால் 50 கேஜி. வாட்ஸ் யோர் வெயிட், வாட்ஸ் த வெயிட் ஆஃப் பொட்டேட்டோஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 கேஜி பொட்டேட்டோஸ். தட்ஸ் கன்வென்ஷனல், தட்ஸ் நாட் டெக்னிக்கலி கரெக்ட், பட் கன்வென்ஷனலி பை ஹேபிட் வி ஆர் யூசிங் தட். எதனால? கிராவிட்டி வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் எங்கே இருந்தாலும் கிராவிட்டி 9.8ங்கிறதுனால. எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ ஃபார் ஈஸி யூசேஜ் வி ஆர் யூசிங் இன்டர்சேஞ்சபிளி. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு திங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெவினஸ்னா என்னன்னு ஒரு திங்க் இருக்கு. ஓகே, ஒரு கையில் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் கொடுக்குறாங்க, ரைட் ஹேண்டில் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். அதே இது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பெரிய டிக்ஷனரி கொடுக்குறாங்க. உங்கள் கை என்ன பண்ணும்? கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்ப மேலே கொண்டு வருவீங்கல்ல, அது அந்த அந்த அளவுக்கு அந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு கீழே இருந்து நீங்கள் ஒரு புல் கொடுப்பீங்க, கீழே இருந்து ஒரு புஷ் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ தட் அந்த டிக்ஷனரியோட புல், கிராவிட்டியை நோக்கின கிராவிட்டினால டிக்ஷனரியோட புல்லையும் உங்கள் கை வந்து புஷ்ஷையும் ஈக்குவலாக ஆகிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹெவினஸ். இப்போ இந்த கையில் இருக்கிற பேப்பருக்கு யூ டோன்ட் வாண்ட் டு டூ மச் எஃபர்ட். இந்த புக்கு வந்து கீழே ரொம்ப புல் ஆகுது, கிராவிட்டினால ரொம்ப புல் ஆகுது. எதனால? அது ரொம்ப மேசிவா இருக்கிறதுனால. இந்த பேப்பரை விட இந்த புக்கு வந்து மாஸ் ஜாஸ்தியா இருக்கனால, நிறைய மேட்டர் இந்த புக்ல இருக்கு. பேப்பரை விட கம்பேர் பண்ணும்போது இந்த புக் இஸ் மேசிவ், அதனால ஜாஸ்தி புல். முன்னாடி சொன்ன மாதிரி தான், எர்த் வந்து மேசிவா இருக்கனால இட் ஹாஸ் மோர் புல். ஓகே, கிராவிடேஷனல் புல். சன்னு வந்து எர்த்தை விட பிக்கா இருக்கிறதுனால இட் ஹாஸ் மோர் புல். முன்னாடியே சொன்னதுதான், மூன் வந்து எர்த்தை விட லெஸ் மேசிவ், லெஸ் குட்டியா இருக்குல்ல. ஸோ அதனால கிராவிடேஷனல் புல்லும் மூன் கிட்ட கம்மி தான். அது மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் 1/6 ஆஃப் எர்த்ஸ் புல். நம்ம சொன்னோம்ல, இப்போ 50 கேஜி இருக்கிறவர் வந்து 490 நியூட்டன்ஸ் இன் எர்த்துனா அவர் வந்து மூணில் 82 நியூட்டன்ஸ் தான். அவரோட வெயிட் வந்து மூணில் 82 நியூட்டன்ஸ், ஆனால் எர்த்தில் 490 நியூட்டன்ஸ். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் யோர் மாஸ்? 50 கேஜி. ஓகே, இப்போ 50 கேஜியில் சொல்கிறீங்க, கிராம்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும்? 50,000 கிராம்ஸ். வாட் இஸ் யோர் வெயிட்? 50,000 கிராம்ஸ். இப்படி சொன்னால் எப்படி இருக்குது? 60,000 கிராம்ஸ், 70,000 கிராம்ஸ், 25,000 கிராம்ஸ். நாட் குட். நோ, இதே 25 கேஜி, 50 கேஜி, 60 கேஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம கிலோகிராமில் தான் சொல்லுவோம், நாட் இன் கிராம்ஸ். அதே இது பிக்கர் வெயிட், ரொம்ப கிலோகிராமை விட ரொம்ப பிக்கர் வெயிட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டன் கணக்கில் ஒரு பெரிய அயன் ராட் இல்லைன்னா பெரிய மிஷின் வந்து இறங்குது. அதை போய் கிராம்ஸில் சொன்னால் ரொம்ப சில்லியாக இருக்கும், கிலோகிராமில் சொன்னாலும் சில்லியாக இருக்கும். அதனால நம்ம அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு டன், மெட்ரிக் டன்னுங்கிற பிக்கர் கொஷின் போகும். இங்கே இருக்குல்ல, 1000 மில்லிகிராம் 1 கிராம், 1000 கிராம் 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் 1 டன். இங்கே பாருங்க, எல்லாம் 1000. ஓகே,